வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குவைத் நாட்டில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 49ஆக உயர்வு. கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தோர் அதிக அளவில் உயிரிழந்திருப்பதால் சோகம். குவைத் தீ விபத்தில் பலியான தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. தமிழ் சங்கம் மூலமாக தகவல் பெறப்பட்டதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். குவைத் கட்டிட தீ விபத்தில் சிக்கியிருக்கும் தங்கள் உறவுகளின் நிலை என்ன? கடலூர், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்கள் கண்ணீர். குவைத் தீ விபத்து தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய அமைச்சரவை. விபத்தில் சிக்கிய இந்தியர்களுக்கு உதவுவது குறித்து ஆலோசித்ததாக தகவல். குவைத் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்கள். இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நேரில் சந்தித்து ஆறுதல். குவைத் தீ விபத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் இரங்கல். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதன் மூலம் முறைகேட்டில் இருந்து மத்திய அரசு தப்பிக்க நினைக்கிறது. மத்திய அரசின் கையாலாகாத தனம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் குளறுபடி ஏற்படுத்தியவர்கள் மீது வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுப்பதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் 3வது முறையாக நியமனம். மீண்டும் பிரதமரின் முதன்மை செயலாளரானார் பி.கே. மிஸ்ரா. பிரதமர் மோடியின் ஆலோசகர்களாக அமித்கர் மற்றும் தருண் கபூர் நியமனம். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஆலோசகர்களாக செயல்படுவார்கள் என அறிவிப்பு. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தொடரப்பட்ட போக்சோ வழக்கில் கைதாவாரா எடியூரப்பா? ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்தது கர்நாடக விரைவு நீதிமன்றம். நீட் கவுன்சிலிங் நடத்த தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். தேர்வு சரியான முறையில் நடந்திருந்தால் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும் எனவும் நீதிபதிகள் கருத்து. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. ஜூன் 23ஆம் தேதியன்று மறுதேர்வு நடத்தப்பட்டு 30ஆம் தேதியே முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தகவல். வெளி மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் வரும் 15ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் இயங்க தடை விதிக்கப்பட்ட விவகாரம். அவகாசம் தேவை என்றால் ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து ஆணையரிடம் முறையிடலாம் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு.